வியூசட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய யூடியூப் சேனல்ல சவுக்கு சங்கர் அவர்களுடைய ஃபாலோவர்ஸும் இருக்காங்க. இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்முடைய விதைகள் இயக்கம் சேனல்லையும் சரி, நம்முடைய இந்த வியூசட் புதிய சேனல்லையும் சரி, சவுக்கு சங்கருடைய ஆதரவாளர்கள் அவருடைய வியூவர்ஸ் இருக்காங்க. ஏன்னா சவுக்கு சங்கர் கடந்த காலங்களில் கைது செய்யப்பட்ட போது அவருக்கு ஆதரவாக நம்ம பதிவு போட்டோம். சவுக்கு சங்கர் மட்டும் கிடையாது, வேற எந்த ஒரு யூடியூபரை இந்த ஆளும் அதிகார வர்க்கம் கைது செய்திருந்தாலும் அவர்களுக்கு ஆதரவாக நான் குரல் கொடுத்திருப்பேன். ஏன்னா இன்னைக்கு அவர்களுக்கு நான் குரல் கொடுக்கலனா நாளைக்கு எனக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனைனா எனக்கும் குரல் கொடுக்க ஆள் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அரசினுடைய சர்வாதிகார போக்கை ஒருபோதும் கண்டிக்காமல் இருக்கக்கூடியது ஊடகத்தினுடைய அறம் கிடையாது. ஊடகத்துல மக்கள் பிரச்சனைகளை முன்னெடுத்து வைப்பவர்களை, ஆளும் அதிகார வர்க்கத்தை தவறுகளை சுட்டி காட்டுபவர்களை கைது செய்வதற்கு எந்த ஆளும் அதிகார வர்க்கம், இதே அதிமுக பத்திரிகையாளர்களை, உண்மையான பத்திரிகையாளர்களை கைது செய்தால் கூட அதிமுகவை கூட நான் கண்டிப்பேன். ஏன்னா பத்திரிகையாளர்கள் என்பது அது ஒரு தனி செக்டார். அது மக்களுடைய மனநிலையை பிரதிபலிக்கக்கூடியதாக, மனசாட்சியை உழுக்கக்கூடியதாக இருக்க வேண்டிய ஒரு துறை அது. அதனால ஊடகத்துறையில உண்மையான ஊடகவாதிகள் யார் கைது செய்யப்பட்டாலும், எந்த ஆட்சியில கைது செய்யப்பட்டாலும் அவர்களுக்கு ஆதரவாக அந்த ஆளும் அதிகார வர்க்கத்துக்கு எதிராக எப்பவுமே விதைகள் இயக்கமும் சரி, வியூசட் பொலிட்டிக்கல் இந்த யூடியூப் சேனலும் சரி நிச்சயமாக குரல் கொடுக்கும். அதன் அடிப்படையில தான் நம்ம சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தோம். அப்போது இருந்த திமுக அரசுக்கு எதிராகவும் குரல் கொடுத்தோம். இப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் நிலைப்பாடு மாற்றிக்கொண்டார். சரிங்களா? இப்போ ஒரு 6-7 வருஷம் ஆகுது ஸ்டெர்லைட் சம்பவம் நடந்து. ஸ்டெர்லைட் தூத்துக்குடியில இருக்கக்கூடிய அந்த ஸ்டெர்லைட் காப்பர் ஆலையை மூட வேண்டும். அங்க இருக்கக்கூடிய மண், நீர், காற்று இதெல்லாம் மாசு அடைகிறது. அதனை சுற்றி வசிக்கக்கூடிய மக்கள் பெரும் அளவுல நோய்களால் பாதிக்கப்படுறாங்க, கேன்சர் போன்ற நோய்களால் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வெகுண்டெழுந்து போராட்டம் மேற்கொண்டாங்க. இதுல கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சிலர்களும் அந்த போராட்டத்துக்குள்ள உள்ள புகுந்து அந்த போராட்டத்தை ஒரு வன்முறை களமாக மாற்றுறது. ஏன்னா மக்கள் போராட்டம் அமைதியாக நடந்து கொண்டிருந்தது. அதை வன்முறை களமாக மாற்றியது கம்யூனிஸ்ட் அமைப்புகளினுடைய துணை அமைப்புகள். இந்த கம்யூனிஸ்ட் அமைப்புகளுடைய அந்த துணை அமைப்புகள் இருக்குல்ல, மக்கள் அதிகாரம் இது போன்ற அமைப்புகள். ஏன்னா அவங்க பல இந்த சட்டவிரோத நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு துணை அமைப்புகள் வச்சிருப்பாங்க. பொலிட்டிக்கலா அணுகுவதற்கு சிபிஐ, சிபிஐஎம் இருக்கும். இந்த சட்டவிரோத நடவடிக்கைகள் சொல்லிட்டு ஒரு துணை அமைப்பு, அங்கீகரிக்கப்படாத ஒரு துணை அமைப்பு வச்சிருப்பாங்க. அதுதான் இந்த சட்டவிரோத நிகழ்வுகள் நடக்கும். அந்த மக்கள் அதிகாரம் போன்ற கம்யூனிஸ்டுகளின் மற்றொரு இயக்கங்கள் அங்கு உள்ளே புகும்பொழுதுதான் அது வன்முறை களமாக மாறுகிறது, துப்பாக்கி சூடு வரைக்கும் விட்டு செல்கிறது. இதன் பின்னாடி இது வன்முறையா மாறுவது. ஏன்னா அமைதியாக போராடுற வரைக்கும் அது மக்கள் போராட்டம். அன்றைக்கு இருந்த எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சிக்கு எதிராக ஒரு காழ்ப்புணர்ச்சி இங்க கொண்டு வரணும், எதிரான மனநிலையை கொண்டு வரணும் சொல்லிட்டு என்றைக்கு இந்த திமுக ஆதரவு சக்திகளும் கம்யூனிஸ்டுகளுடைய ஆதரவு சக்திகளும் உள்ள அந்த போராட்டத்துக்குள்ள புகுந்து மக்களை தவறாக வழிநடத்தியதோ அப்பயே அது துப்பாக்கி சூட்டுக்கு போயிடுச்சு. அங்க கிட்டத்தட்ட 13 பேரை நாம் பலி கொடுத்தோம். நம் பிள்ளைகளை 13 பேரை பலி கொடுத்தோம். புரியுதுங்களா? அன்றைக்கு பரவலாக அத்தனை பேருமே அந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூட்டுக்கு எதிராக இருந்தோம். அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இருந்து குரல் கொடுத்து சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து தமிழ்நாடு அரசு அந்த ஸ்டெர்லைட் ஆலையை மூடியது. என்னடா இந்த ஸ்டெர்லைட் ஆலையை பத்தி இப்ப நீ பேசுறானே இவன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமா, இது 6-7 வருஷம் ஆகுறது. யாருமே அதை பற்றி பேசவும் இல்லை, கண்டுக்கவும் இல்லை. இடையில கொரோனா டைம்ல ஆக்சிஜன் பற்றாக்குறை வரும்பொழுது ஸ்டெர்லைட் ஆலை நாங்க ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணி தருகிறோம் சொன்ன போது கூட இல்ல திறக்க வேண்டாம், நாம ஸ்டெடியா இருந்து கொரோனாவில் நாங்க சத்தாலும் பரவாயில்ல மீண்டும் அதை திறக்காதையா, தூத்துக்குடி மக்கள் நிம்மதியா இருக்கணும்னு சொல்லிட்டு நாம என்ன பண்ணோம்னாக்க அதை தடுத்து நிறுத்தணும். அப்பயும் இப்போ இத்தனை ஆண்டு காலம் இல்லாமல் திடீர்னு நம்ம இந்த புரோக்கர் சங்கர் இருக்கார்ல, புரோக்கர் சவுக்கு சங்கர், அவரு ஒரு 2 நாளா தமிழ்நாட்டுல மாவோயிஸ்டுகளுடைய ஆதிக்கம் அதிகரித்து விட்டது. இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு, ஸ்டெர்லைட் ஆலை அதை பற்றிலாம் இப்போ ஒரு 2 நாளா உருட்டிக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட அவருடைய காணொலியில பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட்டுக்கு ஆதரவாக அவ்வளவு முட்டு கொடுத்திருப்பாரு. ஆனால் இதே சவுக்கு சங்கரினுடைய அன்றைய நிலை என்ன என்பது நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. அன்னைக்கு அவர் என்ன நிலைப்பாடு எடுத்தார் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு காணொலி போடுற அதை முழுமையா பாருங்க, பிறகு நாம பேசுவோம். ஒரு பக்கம் ஸ்டெர்லைட் தமிழக அரசு ஸ்டெர்லைட்டை திறக்க விடாமல் தடுக்குதுன்ட்டு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் வழக்காடும் போது தமிழக அரசு என்ன சொல்லுது, எக்காரணத்தை மட்டும் ஸ்டெர்லைட்டை திறக்கக்கூடாதுன்ட்டு அங்கே ஒரு ஸ்டாண்டு எடுக்கிறாங்க. அதே நேரத்தில் அனைத்து கட்சி கூட்டம் எதுக்கு போடுறீங்க? இவ்வளோ பெரிய பிளான்ட், காப்பர் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வச்சுக்கிட்டு அதுலேருந்து வியாபாரம் சம்பாதிக்காமல் ஒரு பெருமுதலாளி எப்படி சும்மா இருப்பான்? அவர் தான் இனிஷியேட் பண்ணுறார். அவர் இனிஷியேட் பண்ணி அனைத்து கட்சி கூட்டத்தை கூப்பிடுங்கன்னு சொல்கிறார். ஹையஸ்ட் பெய்டு அட்வொகேட்டு ஹரிஷ் சால்வே அவர் தான் ஸ்டெர்லைட் சார்பாக உச்சநீதிமன்றத்தில் வாதிட்டார். சரிங்க, ஆக்சிஜன் திறக்கிறது உங்களுக்கு எவ்வளோங்க வேணும்னு கேட்குறாங்க. 3000 எம்ப்ளாயிஸ் வேணும்னு கேட்குறாங்க. 3000 எம்ப்ளாயிஸ் எதுக்கு உனக்கு ஆக்சிஜன் தயாரிக்கிறதுக்கு? செயலு பிஹெச்இயில் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள்.
எடுத்த எடுப்பில் ஸ்டெர்லைட்டோட பேர் வந்து எதுக்கு வருது நான் கேட்குறேன். ஒரு 13 பேர் உயிரிழந்திருக்காங்கங்க. இந்த ஊர் மக்கள் எதுக்குறாங்க. அப்புறம் நீ எங்கே ஸ்டெர்லைட் ஆக்சிஜனை வந்து தயாரித்து இன்னொன்று அங்கே அந்த ஊரில் பிளான்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா பாதிக்கப்படும் போது ஃபஸ்ட்டு தூத்துக்குடி மக்களோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான் கனிமொழி. ஆனால் அவங்க திமுக ரெப்ரஸன்டேட்டிவ் கூட தானே. ஏன் அதை வந்து கனிமொழின்றவங்களை தனியாக பார்க்குறீங்க? இல்லை, அதான் கேட்குறேன். என்ன அப்போது தேர் ஆல் பாட் பை வேதாந்தாவா? கேட்டகரிகளை ஒரே ஆன்சர் தான் சொல்ல முடியும், எஸ். வேதாந்தா இங்கே மட்டும் தூத்துக்குடியில் மட்டும் இல்லை, ஆப்பிரிக்காலையும் உங்களுக்கு இதே பிரச்சனை தான். உலகம் ஃபுல்லாக வேதாந்தா போன இடம் பூரா பிரச்சனைங்க. சத்தீஸ்கரில் மாவோயிஸ்ட் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கனிமவளம் நிறைந்த அந்த மலைப்பகுதிகள் இருக்குது தெரியுமா, அதை மொட்டையடிக்கிறது தான் அடுத்து அவங்களோட நோக்கம். அடுத்து அதனால்தான் மாவோயிஸ்டுகள் வேட்டையாடப்படுகின்றன. இந்த உலக காணொலியை முழுமையா பாத்தீங்களா? முழுக்க தூத்துக்குடி மக்களுக்கு ஆதரவாக என்று நின்றிருப்பார். இந்த வேதாந்தா நிறுவனம் உலகம் முழுவதும், ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து உலகம் முழுவதும் எவ்வளவு ஒரு அடக்குமுறையை ஏவி விட்டிருக்கிறது, மக்களின் மீது வளங்களை சுரண்டி இருக்கிறதுன்னு சவுக்கு சங்கரை பேசியிருப்பாரு. தூத்துக்குடி மக்கள் போராடுறாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் சொல்லி இருப்பாரு. இந்த ஸ்டெர்லைட் ஆலை இங்க ஒரிசா, பீகார் இது போன்ற மாநிலங்கள்ல, தண்டகாரண்ய காடுகள்ல அங்க இருக்கக்கூடிய கனிம வளங்களை, பாக்சைட்டை சுரண்டுவதற்கு, அங்க இருக்கக்கூடிய பழங்குடி மக்களை எவ்வாறு வேட்டையாடுகிறது, அங்க இருக்கக்கூடிய மாவோயிஸ்டுகள், மக்களுக்கு ஆதரவாக போராடக்கூடிய அந்த மாவோயிஸ்டுகளை எப்படியெல்லாம் இந்த வேதாந்தா நிறுவனம் வேட்டையாடும் சொல்லிட்டு சவுக்கு சங்கரே அவரே பேசியிருக்காரு, அவரே ஒத்துக்கிறாரு. இந்த வேதாந்தா இந்த பன்னாட்டு நிறுவனம் வந்து உலகம் முழுவதும் சுரண்டி இருக்கிறது என்பதை 2 ஆளுமையில் உட்கார்ந்து பேசின வீடியோவை நீங்க பார்த்திருப்பீங்க. அதை அப்படியே விட்டுட்டு இந்த சரக்கு சங்கர், இந்த புரோக்கர் பையன் இன்னைக்கு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு நீங்க போய் பாருங்க அவர் சேனல்ல. பார்த்துட்டு அப்புறமா நீங்க ஒரு நல்ல முடிவெடுங்க. புரியுதா? எதற்காக இவரை நான் புரோக்கர்னு சொல்றேன் இப்போ உங்களுக்கு புரியுதா? ஏன்னா இதுக்கு பின்னாடி எல்லாம் பல பின்னணிகள் இருக்கிறது, அதெல்லாம் நான் விரிவா விளக்குறேன். இன்றைக்கு பேச்சில் சவுக்கு சங்கர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இங்க பாருங்க, காப்பர் ஆலை வந்து நம்ம இல்லாம போயிடுச்சு, ஸ்டெர்லைட் ஆலையை நம்ம திறக்கணும். அந்த ஸ்டெர்லைட் ஆலை இல்லாதால அங்க தூத்துக்குடி மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, வேலை வாய்ப்பு இல்லாம கஷ்டப்படுறாங்க. அதை நம்பி லாரி வாங்கினவங்களாம் லாரியை வித்துட்டான், ஏன் லாரிக்கு இங்க வேற வேலையே இல்லையா, லாரி எல்லாம் வித்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு அப்படியே அனுதாபமா பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம பல டேட்டாக்களை எடுத்து காமிப்பார். இங்க பாருங்க, இந்தியா வந்து சீனாவிடமிருந்து காப்பர் இறக்குமதி பண்ணுது, அதற்கு காரணம் ஸ்டெர்லைட் கம்பெனியை மூடியதால் தான். இங்க பாருங்க, ஸ்டெர்லைட் கம்பெனி இவ்வளவு அளவுக்கு அதிகமான காப்பரை நம்ம ஏற்றுமதி பண்ணியிருக்கோம், 1 லட்சம் கோடிக்கு மேல நம்ம வருஷத்துக்கு டர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம், வருமானத்தை ஈட்டி இருக்கிறோம். இங்க பாருங்க, அனல் மின் நிலையத்தில் தான் அதிக கேன்சர் பிரச்சனை வருது. அது உண்மைதான், சவுக்கு சங்கர் சொன்னதுல இந்த விஷயம் உண்மை. ஏன்னா அணுமின் நிலையத்தை விட, இந்த ஸ்டெர்லைட் ஆலையை விட அதிக அளவு கேன்சர் எங்க பரவுது அப்படின்னாக்கா அனல் மின் நிலையங்கள்ல. சிம்பிளா சொன்னா, நெய்வேலி NLC இருக்குல்ல, அதனுடைய அந்த அனல் மின் நிலையம் இருக்குல்ல, நிலக்கரியை எரித்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய, அதுல அதிக அளவிலான கேன்சர் அந்த நிறுவனங்களால பரவுது என்பது உண்மை. இது உண்மை, நாம உண்மையை உண்மைன்னு சொல்லணும், பொய்னா அதை பொய்ன்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ இவ்வளவு டேட்டாக்களை ஆதாரங்களை காட்டுறாரு. ஏன்னா ஸ்டெர்லைட் நல்ல கம்பெனிங்க, அது திறக்கணுங்க, வேலை வாய்ப்பு எல்லாம் போகுது அப்படின்னு மொட்டையா சொன்னா மக்கள் நாம என்ன பண்ணுவோம்னா, என்னடா இவன் காசு வாங்கிட்டு பேசுறான்டா அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப சவுக்கு சங்கர் என்ன பண்றாருனாக்க இந்த டேட்டா எல்லாம் எடுக்கிறாரு. பிரதமர் மோடி அவர்கள் ஆந்திராவில் பேசிய பேச்சிலிருந்து இந்த டேட்டாவை எல்லாத்தையும் எடுத்து, இங்க பாருங்க இவ்வளவு இறக்குமதி பண்றோம் சீனாவில், அதனால நம்மளுக்கு இத்தனை லட்சம் கோடி இழப்பு ஏற்படுது, இங்க பாருங்க வருடம் இத்தனை லட்சம் டன் வந்து நாங்க ஏற்றுமதி பண்ணோம், இத்தனை லட்சம் கோடி வருமானத்தை இந்த வேதாந்தா நிறுவனம் இந்திய அரசுக்கு கொடுத்தது. என்னமோ மக்களுக்கே வேதாந்தா நிறுவனம் வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி எடுத்து அதுல ஒரு 50,000 கோடி நமக்கு மக்களுக்கு கொடுத்த மாதிரி இவர் பேசுறாரு. இந்த டேட்டாக்கெல்லாம் இங்க பாருங்க, இதை விட அங்க நோய் அதிகமா வருது, சரி இதை விட இன்னொரு இடத்துல நோய் வருதுன்னா அதை காருங்க, இதை விட அதை நோய் அதிகமா வருது, அதனால இது பரவாயில்ல, NLC பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவோமா? அந்த மக்களுக்கு அது செட் ஆகல. அங்க குடிக்கிற நீர்ல இருந்து நஞ்சாயிடுச்சு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பன்னாட்டு நிறுவனங்கள், எந்த நிறுவனங்களுமே ஆலையை தொடங்கிடுறானுங்க, அந்த கழிவை மறு சுத்திகரிப்பு பண்ணி விடுறானா கிடையாது. ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு தொழிற்சாலை ஆரம்பிக்கிறான்னா அந்த அதுல இருக்கக்கூடிய கழிவுகளை என்ன பண்ண போற அந்த நாடு கேக்குது. அந்த கழிவுகளை எப்படி சுத்திகரிச்சு நீ வெளியிடுவோம் அந்த நாடு கேக்குது. அதற்கான கட்டமைப்பு இருந்தாதான் அந்த தொழிற்சாலைக்கு அனுமதி கொடுக்குது. ஆனா இந்தியா தான் குப்பை தொட்டியாச்சே. வரவு எவனாலும் ஃபேக்டரி ஆரம்பிக்கலாம், அந்த கழிவுகளை எங்கனாலும் கொட்டலாம், ஏரியில கலக்கிறது, ஆத்துல கலக்கிறது, எதுனாலும் கலந்துடலாம். ஏன்னா அதை மறு சுத்திகரிப்பு பண்ணுவதற்கு அதற்கு பல 100 ஆயிரங்கள் லட்சங்கள் கோடிகள் ஆகும். அதனால இந்தியா தான் குப்பை தொட்டியாச்சே, பொருளை மட்டும் உற்பத்தி பண்ணிக்கலாம், கழிவுகளை அப்படியே கொட்டிடலாம் சொல்லிட்டு பல நிறுவனங்கள், பன்னாட்டு நிறுவனங்கள் இங்க வருவதற்கு காரணமே. ஏன்னா ஐரோப்பிய நாடுகள் அதெல்லாம் ஸ்ட்ரிக்ட், சுற்றுச்சூழல் மாசுபாடு ஆகக்கூடாதுன்னு. நமக்கு முதலீடு வேணுமானா முதலீடு வேணும், அந்த கழிவுகளை நீ என்ன பண்ண போறோம்னு அரசு கேள்வி கேட்கணும். அதற்கு ஒரு தீர்வை சொல்லிட்டு உனக்கு இடம் சும்மா கூட தரையா, கரண்ட் சும்மா கூட தரையா, நீ தொழில் தொடங்கியா, ஆனா அந்த கழிவுகளை
கவனமா கையாளுன்னு ஒரு அரசுக்கு தெரிவிக்கணும்ல, அது தெரிவிப்பது கிடையாது. புரியுங்களா? அப்போ இப்படி ஒரு சிக்கல்கள் இதுல இருக்கு. அப்ப சவுக்கு சங்கர் என்ன பண்றாருன்னா, இந்த டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சு, இதை விட அதுல பிரச்சனை, அதை விட இதுல பிரச்சனை, இந்த ஸ்டெர்லைட்டால நமக்கு இவ்வளவு இழப்பு வந்திருக்கிறது, அதனால ஸ்டெர்லைட் ஆலையை நம்ம துறக்கணுங்க, இது மாவோயிஸ்டுகளின் திட்டமிடப்பட்ட சதி. எப்படி அந்த ஸ்டெர்லைட் பிரச்சனை அப்ப நடந்த போது அன்னைக்கு சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு, மாவோயிஸ்டுகள் அங்க மக்களை பாதுகாப்பதற்கு, கனிமவளங்களை பாதுகாப்பதற்காக போராடுறாங்க, வாழ்வுரிமையை பாதுகாப்பதற்காக போடுறாங்கன்னு சொன்ன வாய் இன்னைக்கு மாவோயிஸ்டுகள் ஊடுருவி விட்டார்கள் தமிழ்நாட்டுல, அதனாலதான் இந்த ஸ்டெர்லைட் ஆலை இந்த கலவரத்தை ஏற்படுத்தி இது பண்ணாங்க அப்படின்னு இன்றைக்கு அந்த வாய் இப்படி பேசுது. சரிடா, ஏன்டா இவ்வளவு நாள் பேசாம திடீர்னு பார்த்தா ஒரு 6 வருஷம் கழிச்சு இப்ப இந்த ஸ்டெர்லைட்டை பத்தி பேசுறானே அப்படின்னு நாம இதனுடைய பின்னணியை விசாரிக்கும் பொழுதுதான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகுது. இந்த சவுக்கு சங்கர் அவர்கள் வேதாந்தா நிறுவனத்திடமிருந்து நேரடியாக பணம் வாங்கவில்லை. திமுகவுடைய எம்பி கனிமொழி இருக்காங்கல்ல, அவர் கிட்டத்தட்ட 85 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி இந்த சரக்கு சங்கருக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதாந்தாவுக்கு ஆதரவாக நீங்க பேசுங்க, இந்த பொருளாதார புள்ளி விவரங்கள்லாம் எடுத்து வச்சு பேசுங்க, அப்படி பேசினாதான் மக்கள் நம்புவாங்க. ஓ, அப்ப இத்தனை லட்சம் கோடி நம்ம இறக்குமதி பண்றோமா சீனா கிட்ட, சீனா நம்மளுக்கு எதிரி நாடுறா, அவங்க கிட்ட எப்படி இறக்குமதி பண்ணலாம், நாமளே தயாரிக்கலாம் அப்படின்னு நம்ம மக்கள் பொங்குவாங்க. நம்மளுக்கு வருஷத்துக்கு இத்தனை லட்சம் கோடி நமக்கு இழப்பு ஏற்படுதா அப்படின்னு நம்ம மக்கள் பொங்குவாங்க. அப்போ ஸ்டெர்லைட் தொடர்றது சரிதாங்க, ஸ்டெர்லைட் தொடங்கலாங்க, அந்த தூத்துக்குடி மக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குங்க அப்படின்னு நம்ம மக்கள் மனமிறங்கி வருவாங்க. அவர்கள் கான்ஃபரன்ஸ் பண்ணுவதற்கு, அவர்கள் மனநிலையை தயார்படுத்துவது. ஏன்னா எடுத்த உடனே போய் ஸ்டெர்லைட் திறக்கிறோம்னு எந்த ஒரு அரசும் போனாலும் மக்கள் கொந்தளிச்சு எழுவாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த மக்கள் மனநிலையை தயார்படுத்துறோம். இங்க பாருங்க, ஸ்டெர்லைட் ஆல பிரச்சனை இல்லைங்க, இங்க பாருங்க இந்த ஆய்வு சொல்லியிருக்கு, இதை விட அந்த என்எல்சில தாங்க அதிக பிரச்சனை, அதனால இதை நாம துறக்கலாங்க, அதை நம்ம மூடிடலாங்க அப்படின்னு மக்கள் மனசை தயார்படுத்துறது. நான் ஸ்டெர்லைட் திறக்க போறோம் நேரடியாக சொன்னா கலவரம் வந்துடும். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மனசுல பதிவு வைக்கணும், ஸ்டெர்லைட் ஆல பிரச்சனை இல்ல, ஸ்டெர்லைட் ஆல பிரச்சனை இல்ல, காப்பரால பிரச்சனை இல்ல, நம்ம வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்றோம், நம்ம இத்தனை கோடி ரூபாய்க்கு ஏற்றுமதி பண்ணிடுறோம், தொடர்ச்சியாக மக்கள் மனதில் நம்ம பதிய வைக்கணும். அப்படி மக்கள் மனதில் நம்ம பதிய வைக்க மக்கள் நாமளே நம்ம நம்பிடுவோம். ஓ ஆமா இல்ல, சரி விடு, வந்தா அந்த பகுதி மக்கள் வாழ்வாங்களே, நாம நம்மளே சமாதானப்படுத்திக்குவோம். புரியுதுங்களா? சரி, ஸ்டெர்லைட் ஆலதான் அத்தனை லட்சம் கோடி வியாபாரம் ஆகுறது, மண்ணிற்கு எந்த மாசுவும் இல்லை, குறைந்த அளவு மாசுதான் அப்படின்னு இன்னைக்கு வாடகை புரோக்கர் சங்கர் சொல்றாருல, ஏன் அந்த ஸ்டெர்லைட் ஆலைய குஜராத்துக்கு கொண்டு போக கூடாது? ஏன் அந்த ஸ்டெர்லைட் ஆலைய வேலை வாய்ப்பே இல்லாத பீகாருக்கு கொண்டு போக கூடாது? ஏன் அந்த ஸ்டெர்லைட் ஆலைய ஒரிசா பக்கம் கொண்டு போக கூடாது? ஏன் அந்த ஸ்டெர்லைட் ஆலைய மத்திய பிரதேச பக்கமோ ஊபி பக்கமோ கொண்டு போக கூடாது? ஏங்க அதுதாங்க சீனாவுக்கு இன்னும் பக்கம். பீகாரும் ஊபி தாங்க, ஊபி மத்திய பிரதேசம் சீனாவுக்கு இன்னும் பக்கங்க, நம்ம சீனா விட்டு தள்ளி இருக்கிறோங்க. ஏன் அங்க வச்சா இன்னும் டிரான்ஸ்போர்ட் செலவுலாம் கம்மியாகும் இல்ல? ஏன் அந்த மாநில அரசு கொடுக்க வேண்டியதானே? இதோ பக்கத்துல இருக்க ஆந்திரா, இங்க இருந்து ராயல் என்ஃபீல்டு அவன் அங்க தூக்கிட்டு போறான். இங்க இருந்து அடிடாஸ் கம்பெனிக்கு துணை பொருள் தயாரிக்கக்கூடிய ஜூவான் நிறுவனத்தை அங்க தூக்கிட்டு போறான். இங்க வரக்கூடிய கூகுள் நிறுவனத்தை அங்க தூக்கிட்டு போறான். ஏன் ஸ்டெர்லைட் ஆலைய தெலுங்கானா அரசு தூக்கிட்டு போக சொல்ல பார்ப்போம்? ஆந்திரா அரசு ஸ்டெர்லைட் ஆலையை அங்க காலிப்பட்டு அங்க வைக்க சொல்லலாம் பார்ப்போம்? ஏன் கேரளா அரசு ஸ்டெர்லைட் ஆலை தூக்கிட்டு அங்க வைக்க சொல்லலாம் பார்ப்போம்? ஏன்னா இவன் தான் வருஷத்துக்கு 1 லட்சம் கோடி சம்பாதிக்கிறான்ல, ஏன் 1 லட்சம் கோடி வருமானம் வந்தா அந்த மாநில அரசுக்கு லாபம் தானே? கர்நாடகா கொண்டு போய் வைக்கட்டும் வேதாந்தா நிறுவனத்துடைய ஸ்டெர்லைட் நிறுவனத்தை, கேரளா கொண்டு போய் வைக்கட்டும், இந்த ஆந்திராவை கொண்டு போய் வைக்கட்டும், தெலுங்கானா கொண்டு போய் வைக்கட்டும். ஏன் ஊபி உத்தரப்பிரதேசம் அங்கிருந்து இங்க பிழைக்க வராங்கல்ல, இந்த தொழிற்சாலை அங்கேயே வச்சு அங்கேயே பொழைச்சுக்குவாங்களாங்க. அங்க ஆரம்பிக்க வேண்டியதான ஸ்டெர்லைட்ட, ஏன் இங்க ஆரம்பிக்கிறான்? இங்கதான் இழிச்சவாய பயலுங்க, அவங்கள உசாரா இருக்காங்க, அவங்க மண்ணுக்கு எந்த கேடும் வராத தொழிற்சாலையை அவங்க விட்டுறாங்க. அப்ப இந்த ஆளை இங்கதான் நொட்டணுமா? ஏன் இந்தியாவில வேற மாநிலங்களே இல்லையா? வட மாநிலங்கள் எத்தனை லட்சம் பேர் தினமும் இங்க வந்துட்டாங்க பொழப்புக்காக. இந்த ஆலையை அங்க தொடங்கினாக்க அவன் இங்க வர போறான், குடும்ப குட்டியோட அந்த ஆலையை அங்கே இருந்து போயிடுவான்ல. அப்போ இப்ப புரியுதுனா இதனுடைய உள் நோக்கம் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கதான் இழிச்சவாய பயல்கள் இருக்கானுங்க, நடிகனுக்காக ஓட்ட போட்டுட்டு வாயில புறங்க என்னைக்கிட்டு போற இழிச்சவாய பயல்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்கானுங்க. அதனாலதான் இந்த சரக்கு சங்கர் 85 லட்சம் ரூபாய் கனிமொழி வேதாந்தா நிறுவனத்தோட பேசி இவருக்கு வாங்கி கொடுத்திருக்காங்க. அந்த 85 லட்சம் ரூபாயை வாங்கி கொண்டுதான் இந்த சரக்கு சங்கர் இன்றைக்கு வேதாந்தா நிறுவனம் நல்ல நிறுவனம், நமக்கு வேலை வாய்ப்பு பெருகும், ஏற்றுமதி பெருகும், காப்புரை நாம இறக்குமதி செய்ய வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு இன்றைக்கு முட்டு கொடுக்க வேண்டிய தேவை எதற்காக வந்தது? அன்னைக்கு நீ ஸ்டெர்லைட்டுக்கு எதிராக அன்னைக்கு பேசின வாயி இன்னைக்கு ஏன் எதிராக பேசுகிறது? அன்றைக்கு தூத்துக்குடி மக்களுக்கு ஆதரவாக நின்று இன்னைக்கு ஏன் எதிராக நின்று பேசுகிறாய்? இத்தனை ஆண்டு காலம் கழிச்சு ஸ்டெர்லைட் குறித்து பேசுவதற்கான காரணம் என்ன? அப்ப நாங்க இதனுடைய பின்னணி எல்லாம் விசாரிக்கும் போது இந்த திடுக்கிடும் தகவல் வருது. வேதாந்தா நிறுவனத்திலிருந்து கனிமொழி அவர்கள் 85 லட்சம் ரூபாய் வாங்கி இந்த சரக்கு சங்கருக்கு கொடுத்திருக்கிறார். சரக்கு சங்கருக்கு வேற வேலை இல்ல,
திமுக இந்த பக்கம் கையை விரிச்சிருச்சு, இந்த பக்கம் டிஎம்கே கையை விரிச்சிருச்சு. புரியுதுங்களா? ஏன் இப்ப உங்களுக்கு ஒரு துணை கேள்வி எழும்பலாம், எதுக்காக சவுக்கு சங்கருக்கு கனிமொழி வந்து வக்காலத்து வாங்கணும், எதுக்காக வேதாந்தா நிறுவனத்தை விட பணம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேள்வி கேட்கலாம். சவுக்கு சங்கருக்கும் கனிமொழிக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. கடந்த கால சவுக்கு சங்கரோட வீடியோகளை எடுத்து பாருங்க. ஸ்டாலினை விட கனிமொழியை ஆதரித்து தான் அதிகம் பேசியிருப்பாரு. ஏங்க, கனிமொழி திமுகவை டேக் ஓவர் பண்ணா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் ஆளுமை, ஒரு ஜெயலலிதா விட்டு சென்ற இடத்தை நிரப்புவார், அந்த அளவுக்கு பேசியிருக்காரு சவுக்கு சங்கர் கனிமொழிக்கு ஆதரவாக. பாருங்க, கனிமொழி தாங்க அடுத்த லீடர். கனிமொழிக்கு இருக்கிற தகுதி வேற யாருக்காவது திமுகவில் இருக்கிறவனுக்கு இருக்கா? மு.க. ஸ்டாலினை விட கனிமொழி அவர்கள் தான் மிக அதிகம் படித்தவர். அவர் எங்க கட்சியை டைப் பண்ணிடுவாரோ, டேக் ஓவர் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு தான் அவரை டெல்லிக்கு அனுப்பிவிட்டுறான்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக கனிமொழிக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக பேசி கொண்டு வருவார் அந்த சவுக்கு சங்கர். பழைய வீடியோக்களை நீங்க எடுத்து பாத்துங்க, நான் சொல்றது பொய்யா இல்லையானு உங்களுக்கு புரிய வரும். எடுத்து பாருங்க, நான் போய் சொல்றேன். நான் தொடர்ச்சியாக கனிமொழியினுடைய ஆதரவாளர், கனிமொழியோடு நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியவரா இந்த சவுக்கு சங்கர். அதனாலதான் திமுகவுக்குள்ளே கொளுத்தி போடக்கூடிய வேலையை ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் கனிமொழிக்கும் இடையே கொளுத்தி போடக்கூடிய வேலையை சவுக்கு சங்கர் அடிக்கடி பார்ப்பாரு. கனிமொழிக்கு ஆதரவாக பேசுவார், ஸ்டாலினை மட்டம் தட்டி பேசுவார். அந்த உறவு இன்றைக்கு வரைக்கும் தொடர்கிறது. அதற்காக தான் இந்த பக்கம் திமுகவும் சவுக்கு சங்கருக்கு உதவாது, செருப்பு கட்டி அடிச்சிருவாங்க. இனிமே அந்த பக்கம் போனாங்க, இந்த பக்கம் ஏடிஎம்கே பக்கம் போனா கொலவெறியில இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமியே ஒருவேளை சரக்கு சங்கரை சேர்த்துக்கிட்டா கூட தொண்டர்கள் வந்து கொலவெறியில இருக்காங்க. வேற வருமானத்துக்கு வழி கிடையாது. பேங்க் அக்கௌண்ட்லாம் இது பண்ணிட்டாங்க, லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அப்போ இந்த சூழ்நிலையில தான் எப்படியாவது இந்த வேதாந்தா நிறுவனம் இங்க ஸ்டெர்லைட்டை திறந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முயற்சிக்கும் பொழுது, இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் எப்பவுமே, ஏன்னா இந்திய நிறுவனமாக இருந்தாலும் அது பன்னாட்டு நிறுவனம் எம்என்சியா மாறிடுச்சு. அவர் வந்து மத்திய அரசுடன் தான் எப்பவுமே வந்து இணக்கமாக இருந்து அவருடனான பேச்சுக்கள், தொடர்புகள், போக்குவரத்து, அப்புறம் டிரான்சாக்சன் எல்லாம் அந்த பக்கம் தான் இருக்கும். கனிமொழி எம்பி தூத்துக்குடியினுடைய எம்பி, மத்திய அரசோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர், பாஜக அரசோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர் கனிமொழி, டெல்லியினுடைய திமுகவினுடைய முகம். அவர் வாயிலாக அணுகிதான் சரி நம்ம எடுத்த உடனே ஸ்டெர்லைட்டை திறக்கணும்ன்ற போனாக்க மக்கள் கொந்தளிச்சிருவாங்க. அப்போ மக்கள் மனங்களை தயார்படுத்தணும்னா ஒரு 10 வாடகை வாயன்களை பிடிக்கணும், அவனுங்க வாயை அடைக்கணும். அவனுக்கு வாயை அடைச்சு அவனுக்கு வந்து ஸ்டெர்லைட் வந்து நல்ல கம்பெனின்னு ஒரு 10 பேர் பேசினாக்க மக்கள் மனது தயார்பட்டு விடும், மக்கள் மனது தயாராகிவிடும். அதை வச்சு நம்ம ஸ்டெர்லைட் ஆலையை திறந்து விடலாம் என்று சொல்லிதான் இன்றைக்கு சவுக்கு சங்கர் போன்ற புரோக்கர்களுக்கு பணத்தை வாரி இறைத்து இந்த ஸ்டெர்லைட் வேதாந்தா நிறுவனம் இன்றைக்கு இத்தகைய வேலைகளை பார்க்குது. அந்த கூலிக்கு மாரடிக்கக்கூடியவனுங்க இன்றைக்கு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை, இந்த மண்ணை அடவடிக்கக்கூடிய வேலையை இன்றைக்கு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. ஏன்னா 1 லட்சம் கோடி வருஷத்துக்கு லாபம் ஈட்டக்கூடியவன் ஒரு 85 லட்சம் தூக்கி கொடுக்க மாட்டானா, 1 கோடி தூக்கி கொடுக்க மாட்டானா, 100 கோடி ரூபாய் இதுக்காக ஒதுக்க மாட்டானா? இந்த வாடகை வாயன்களுக்காக நிச்சயம் செய்வார்கள். அப்போ இந்த இவ்வளவு லாபம் தரக்கூடிய ஒரு நிறுவனம் ஸ்டெர்லைட்னாக்க அதையே மற்ற மாநிலங்களில் கொண்டு போய் இந்த 6 வருஷத்துல வைக்கலன்னு கேட்கிறோம். மற்ற மாநிலங்களில் கொண்டு போய் தரங்க, இங்கேதான் நொட்டுணுமான்னு கேட்கிறோம் நாங்க. இதனுடைய பின்னணியை இந்த தமிழ்நாடு மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு அளவுக்குத்தான் நம்ம வந்து பொறுமையா இருக்கும். இது போன்ற புரோக்கர் பயலுக ஒவ்வொரு 5 ஆண்டுக்கும் வேறொரு கட்சியை காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து இவங்க சம்பாரிச்சுக்கிட்டு தான் இந்த புரோக்கர் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. எனவே தமிழ்நாடு மக்கள் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். நீங்க நடிகனுக்கு ஓட்டு போடு, இல்ல கூத்தியாளுக்கு ஓட்டு போடு, எங்கேயாவது போய் ஓட்டு போடு. ஆனா மண்ணினுடைய உரிமை சார்ந்த, மண்ணினுடைய நலன் சார்ந்த, மக்களுடைய நலன் சார்ந்த பிரச்சனை வரும்போது தயவு செஞ்சு விழிப்புணர்வோடு இருங்க. இவனுடைய புரோக்கர்களுடைய பேச்சை நம்பாதீங்க. நம்ம சேனல்ல இருக்கிறாங்க, அவருடைய ஆதரவாளர் இருக்காங்க, அவருடைய சப்ஸ்கிரைபர் நம்ம வீடியோவையும் பாக்குறாங்க. சவுக்கு சங்கரனி ஃபயர் விடு, கொண்டாடு, பால் அபிஷேகம் பண்ணியா? ஆனா இது போன்ற விஷயங்களை ஒருபோதும் நீங்கள் சமரசம் செய்து கொள்ள கூடாது. 13 உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம். சரிங்களா? இன்னும் கூட ஒரு 2 வீடியோ போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரோக்கர் சங்கர் எல்லாத்தையும் கேட்டுக்குங்க. ஆனால் அவர்களுடைய சூழ்ச்சி வலையில போய் சிக்கிக்காதீங்க. அது லாபம் கரக்கூடிய தொழிற்சாலையா இருந்தா பக்கத்து மாநிலத்தில் கொண்டு போய் வச்சுக்கிட்டோம். ஆந்திரா நிறுவனத்துல ஆந்திராவில இருந்து இங்க எத்தனை நிறுவனங்கள் அங்க தூக்கிட்டு போறாங்க இந்த டிவிக்கு ஆட்சியில. அதே மாதிரி வேதாந்தாவையும் தூக்கிட்டு போய் ஆந்திராவிலேயே வச்சுக்கிட்டோம். சரிங்களா? அங்க போய் அவனுக்கு செழிப்பா இருக்கட்டும், ஆந்திரா செழிப்பா இருக்கட்டும், பரவாயில்ல, நாங்க நாசமாவே போயிட்டு போறோம். நன்றி.